வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம்னா எஃப்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா 7வது யூனிட் லேமினர் விஸ்கஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு. இதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ விஸ்கஸ் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நோ ஸ்ட்ரியர் ஸ்ட்ரெஸ். அதாவது நோ விஸ்கஸ்னா நமக்கு விஸ்காசிட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லிஜிபிள் எடுத்துக்குவோம், ஜீரோன்னு எடுத்துக்குவோம். அப்போ நம்ம ஜீரோன்னு எடுத்தோம்னா நமக்கு தெரியும் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அதை பொறுத்தவரைக்கும் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஜீரோ ஆயிரும். ஆனால் இந்த யூனிட்ல விஸ்கஸ் ஃப்ளோவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு யூனிட் போகிறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்தோன்னா ரொம்ப நல்லது. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் விஸ்கஸ் ஃப்ளோ த்ரோ சர்க்குலர் பைப், விஸ்கஸ் ஃப்ளோ த்ரோ பிட்வீன் டூ பேரலல் பிளேட்ஸ். இந்த சர்க்குலர் பைப்லையும் டூ பேரலல் பிளேட்லையும் விஸ்கஸ் ஃப்ளோ நடக்கிறப்ப சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் பேர் ஏஜென்ட் பாய்ஸ் வில்லி ஈக்குவேஷன். இப்போ லாஸ் ஆஃப் ஹெட் நடக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, டார்சி வெசிபிஸ் ஈக்குவேஷன். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர்னு இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபான்னு சொல்லுவோம், மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டான்னு சொல்லுவோம். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான சாப்டர், ஓகேங்களா. 2019 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. வெரி 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 ஈஸி. டேரெக்டாக நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் அடிக்க முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ஜெக்டிவ் புக்கில் வந்து படிச்சுன்னா டேரெக்டாக அப்ஜெக்டிவ் புக்கில் கொஷின் எடுத்திருக்கான், ஓகேங்களா. வாங்க இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். இன்ட்ரடக்ஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த சாப்டர் டீல்ஸ் வித் விஸ்கஸ் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட், ஓகேங்களா, அண்டு ஃப்ளோயிங் அட் வெரி லோ வெலாசிட்டி. லோ வெலாசிட்டியில் நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறதா தான் விஸ்கஸ் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஹை வெலாசிட்டியில் போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல விஸ்கஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, அதனால் நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு விஸ்கஸ் ஃப்ளோ நடக்கணும்னா வெரி வெரி லோ வெலாசிட்டி இருக்கணும். அட் லோ வெலாசிட்டி த ஃப்ளூயிட் மூவ்ஸ் இன் த லேயர். நமக்கு தெரியும் ஒரு ஃப்ளூயிடு ஒரு கேஸ் ஏதாவது எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல மூவ் ஆகிறப்ப லேயராக மூவ் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்ப்போம். ஈச் லேயர் ஃப்ளூயிட் ஸ்லைல் ஓவர் த அட்ஜசன்ட் லேயர். ஒரு லேயர் இருந்தால் அது கீழே இருக்கிற லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகி தான் போவா தான் சொல்லிட்டு இருக்கான். Due to relative velocity between two layers, velocity gradient du by dy exist. ஓகேங்களா, ரெண்டு லேயருக்கு ரிலேஷன் இருக்கிறதுனால வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து du by dy உருவாகுது. அப்போ சியர் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியும். டோஸ் ஈக்குவல் டு மியூ du by dy நமக்கு தெரியும். du by dyங்க ஞாபகம் வச்சுங்க, 2019 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ நமக்கு டைனமிக் விஸ்காசிட்டி வேணும்னா நமக்கு டோ டிவைட் பை du by dy. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் ஃபார் மீட்டர் ஸ்கொயர். மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி, டோங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நமக்கு கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை ரோ, ஓகேங்களா, ரோ டென்சிட்டி. அது போட்டால் நமக்கு கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கிடைக்கும். அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. இதோட யூனிட் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், இது மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், ஓகேங்களா. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்னா மேலே இங்கே பாருங்கள் ஒரு பைப் எடுத்துங்க, இது இன்லெட்டு இது அவுட்லெட்டு. ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக இருக்குல்ல, ஒவ்வொரு லேயராக இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது இல்லை. அப்போ லோயர் வந்து நிறையா லேயர் இருக்குனால ஒவ்வொரு லேயர் இங்கே பாருங்கள் இப்படி வருங்களா, ஒவ்வொன்றும் மேலே டச் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்போ நமக்கு டச் ஆகிட்டு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்காசிட்டி நமக்கு கிடைக்கும். அதாவது லோ வெலாசிட்டியில் போகிறப்ப தான் நமக்கு விஸ்காசிட்டி கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ அது விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப்பாக இருக்கிறனால நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளோ வந்து லேமினராக டர்புலண்டாக லேமினர் விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பைப்பு ஃப்ளூயிட் அட் லோ வெலாசிட்டி, ஓகேங்களா. இப்போ நமக்கு வெலாசிட்டி வந்து இப்படி வேரி ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம், ஓகேங்களா. இதுதான் அவ்வளோதான், வெரி வெரி லோ வெலாசிட்டியில் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. இப்போ ரெனால்ட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப் ஒன்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ரோ விடி டிவைடட் பை நியூ, ஓகேங்களா, நியூ. அப்போ நமக்கு தெரியும் நியூ பை டென்சிட்டிங்கிறது நியூன்னு தெரியும், அதாவது நியூன்னு நமக்கு தெரியும், அதாவது கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லி. அப்போ போட்டிருக்கோம் விடி பை நியூ ஈக்குவல் டு ரெனால்ட்ஸ் நம்பர், ஓகேங்களா. இப்போ ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு தான் நம்ம ஃப்ளோ என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2000 விட நம்ம இந்த ஃபார்முலாலாம், அதாவது சர்க்குலர் ஆஃப் வெலாசிட்டியோட டயாமீட்டர், அதாவது அந்த பைப்போட டயாமீட்டர், வெலாசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வேல்யூ தெரிந்தால் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் சர்க்குலர் பைப்பு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிற ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2000 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோவை நம்ம விஸ்கஸ் ஆர் லேமினர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். 4000 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோவை நம்ம டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். டர்புலன்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த யூனிட்டில் பார்ப்போம். இப்போ 2000க்கு 4000க்கு இடையில தான் என்னங்க அது டிரான்சிஷன் ஃப்ளோங்க. அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேமினராகவும் மாறலாம், டர்புலண்டாகவும் மாறலாம், ஓகேங்களா. இதான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதான் ஞாபகம் வச்சுங்க. இது டைமென்ஷனல் நம்பர் பார்க்குறப்ப நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோனா என்னங்க. இங்கே பாருங்கள் ஒரு பைப்பில் வந்து நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கப்ப
ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெவலப் ஆகிட்டு இப்படி டெவலப் ஆகும், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெவலப் ஆகி ஃபுல்லி டெவலப் ஆகிருக்கும். ஒரு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி டெவலப் ஆகிருந்தால் இது ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோன்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, வேறு எந்த கான்செப்ட்டும் கிடையாது. ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ இவ்வளோ தான் சொல்லுவோம். வாங்க இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஒரு 2-3 டைம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு ஜூம் பண்ணிக்கலாம். flow of viscous fluid through a circular pipe. ஓகேங்களா? viscous flow in circular pipe, flow of viscous fluid through a two parallel plate. ஓகேங்களா? circular பைப்பில் போகிறப்ப நமக்கு விஸ்கஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது, டூ பேரலல் பிளேட்டில் போகிறப்ப நமக்கு விஸ்கஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் பிளேட்டில் போகிறப்ப எப்படி நமக்கு இருக்கும், ஸ்டியர்ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் வெலாசிட்டி கிரேடியன் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இதுதான் பைப்பு. ஓகேங்களா? இது பைப்பு. ஓகேங்களா? பைப்பில் நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, இது பைப்பில் வந்து அதோட சென்டர். ஓகேங்களா? பைப்பில் அதோட சென்டரு நமக்கு தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியும், பைப்பு இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? தெரியும், நமக்கு வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஏன் வெலாசிட்டி கம்மியாக இருக்குன்னா அது வந்து பைப்போட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சர்ஃபேஸோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃப்ரிக்ஷனை உண்டாக்கும். அப்போ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை உண்டாகிறப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும், வெலாசிட்டி வந்து 0 நடக்கும். வெலாசிட்டி 0னா அந்த இடத்துல நமக்கு வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இருந்தால் அந்த இடத்துல நமக்கு என்ன, விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, டோ இஸ் ஈக்குவல் டு மியூ du/dy. நமக்கு சர்ஃபேஸில், அதாவது பைப்போட சர்ஃபேஸில் சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அப்போ நமக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் நமக்கு என்னங்க, அதாவது பாகுநிலை அதிகமாக இருக்கும், கொலகொலன்னு இருக்கும். கொலகொலன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மூவே ஆகாது, வெலாசிட்டி 0 இந்த இடத்துல. ஓகேங்களா? இதான் வந்து வெலாசிட்டி 0 வந்து நம்ம குறிச்சிருக்கோம். இதே சென்டரில் என்ன ஆகுங்க, ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ சென்டரில் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். வெலாசிட்டி பற்றி சொல்கிறேன், வெலாசிட்டி 0 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். சென்டருக்கும் நமக்கு சர்ஃபேஸுக்கும் இடையில வெலாசிட்டி ஆவரேஜாக இருக்கும். U-bar ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். U-bar ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பேராபோலிக்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டியை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டோம், சர்ஃபேஸில் 0, சென்டரில் மேக்ஸிமம், சென்டருக்கும் சர்ஃபேஸுக்கு இடையில ஆவரேஜ். ஓகேங்களா? அது வந்து வெலாசிட்டி சொல்லிட்டோமா. இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் பார்க்கணும். சியர் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டரில் 0. ஏன் சென்டரில் 0 ஆகுது, சென்டரில் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி அதிக வெலாசிட்டியில் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேயருக்கு இடைப்பட்ட வந்து விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது 0 கூட இருக்கலாம் மோஸ்ட்லி. அப்போ நமக்கு டோ 0னா சரி மியூ 0னா நமக்கு டோ 0. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து சென்டரில் 0 சியர் ஸ்ட்ரெஸ். இதே சென்டரை விட்டுட்டு நம்ம சர்ஃபேஸ் போகிறப்ப டவு மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் டவு மேக்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப்பில் நமக்கு உரசிட்டு போகிறப்ப ஃப்ரிக்ஷன் இருக்கப்போ அந்த இடத்துல நமக்கு விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு விஸ்காசிட்டி அதிகமாக ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? இதுதான் வந்து அதோட கான்செப்ட்டு. இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் இது சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது வெலாசிட்டியோட டிஸ்ட்ரிபியூஷன். இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் இருந்து நமக்கு நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேருந்து 6ங்கிற பாயிண்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சென்டர்லேருந்து நம்ம எடுக்கிறப்ப 6ன்னு எடுத்துக்குவோம் பாயிண்ட்டை. ஓகேங்களா? இதே வந்து சர்ஃபேஸ்லேருந்து நம்ம எடுத்தோம்னா அதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஒரு பாயிண்ட் வந்து அதோட டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதை பொறுத்து தான் நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சென்டரில் நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ் 0ன்னு தெரியும். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகாது, அதாவது பைப்பு கிட்ட போக சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் லீனியராக. அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர்லேருந்து பைப்பில் கீழே வர சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் ஃபார்மில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? லீனியர் ஃபார்மில் ஃபார்ம் ஆகுது. அது வந்து கீழே ஃபார்முலா பார்க்குறப்ப பார்ப்போம். சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பைப்போட டயாமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டால் பாதி வந்து ரேடியஸ். ஓகேங்களா? பாதி ரேடியஸ். இப்போ நாம் சிஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சென்டர்லேருந்து எடுத்துக்குவோம். ஒய்ங்கிற பாயிண்ட் வந்து பைப்போட சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்குவோம், கீழே உள்ள சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்குவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இன்லெட்டு அவுட்லெட்டு இது வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம், சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ யூங்கிறது வெலாசிட்டி, டோங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், ஒய் ஆல்வேஸ் மெஷர் ஃப்ரம் த பைப் சர்ஃபேஸ். இந்த ஒய்ங்க ஆர் ஆல்வேஸ் மெஷர் ஃப்ரம் த பைப் சென்டர். ஓகேங்களா? பைப் சென்டர்லேருந்து ஆர் மெஷர் பண்ணுவோம். அந்த ஆரோட வேல்யூ வச்சு திரும்ப கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப்பு. இதே பிளேட்டாக இருந்தால் பாருங்களேன்,
இப்போ 2 பிளேட் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீன்னு எடுத்துக்கிறேன். கேப்புன்னு சொல்லாங்களா, அதை வந்து டிஸ்டன்ஸை நம்ம டீன்னு சொல்லலாம். இங்கேயும் அதே மாதிரி தாங்க, இங்கே சென்டருங்க இது. அப்போ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ மேக்ஸ் வெலாசிட்டி மேக்ஸிமாக இருக்கும், சிஎஸ்டஸ் வந்து 0வாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். நமக்கு டவு மேக்ஸ் அதாவது சிஎஸ்டஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம் எங்கே நமக்கு சென்டர். அப்போ சென்டர்லேருந்து சர்ஃபேஸில் போகிறப்ப அதுக்கு இடைப்பட்ட எல்லாம் ஆவரேஜாக இருக்கும் ஓகேங்களா. வெலாசிட்டி வந்து அந்த இடத்துல ஆவரேஜாக இருக்கும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், ஒய்ங்கிறது நம்ம சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்குவோம். இந்த டீங்கிறத பொறுத்து நம்ம வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனும் கால்குலேட் பண்ணுவோம். அந்த டி அதாவது சிஆர்டஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த பிளேட்டு கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேட்ஸு. அப்போ இது டீனா அதோட சென்டர் வந்து t/2 ஓகேங்களா. அதோட சென்டர் d/2. அப்போ டீங்கிறது 2 பிளேட்ஸோட கேப் டிஸ்டன்ஸு. ஒய் மெஷர் ஃப்ரம் பிளேட் அட் லோயர் பிளேட், லோயர் கீழேருந்து மெஷர் பண்ணுவோம் ஒய் ஓகேங்களா, கீழேருந்து. இப்போ நமக்கு தேவையானது சிஎஸ் பஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இது எதுக்கு பைப்புக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு. டோஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் r/2 ஓகேங்களா. இதுதான் வந்து சிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. இங்கே பக்கம் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் டோஸ் ஈக்குவல் டு -1/2 டோ பி பை டோ எக்ஸ் t-2y. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேட்டுக்கு ஓகேங்களா. இது வந்து பிளேட்டுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பைப் எடுத்துட்டோம். பைப்பில் சென்டரில் டவு வந்து 0, எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். அப்போ இந்த மாதிரி நமக்கு டயக்ராம் வந்துச்சா, அதாவது நான் வந்து சொல்கிறது பைப்புக்கு இந்த மாதிரி நமக்கு டயக்ராம் வந்துச்சிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டவு 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். டவு வேரியஸ் லீனியர்லி அதாவது டைரக்ட்லி வித் த ஆர். இந்த ஃபார்முலா பாருங்களேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஆர் அதிகமானால் நமக்கு சிஎஸ்டஸ் அதிகமாகும். அப்போ லீனியராக இருக்கும், அதாவது டேரெக்டாக இருக்குது. நம்ம ஆர் எங்கே பண்ணுவோம், சென்டர்லேருந்து ஆர் எடுப்போம் ஓகேங்களா. சென்டர்லேருந்து ஆர் எடுப்போம். அப்போ ஆர் அதிகமாக நமக்கு சிஎஸ்டஸ் அதிகமாகும். அதே மாதிரி கீழே வந்து ஆர் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாகும். அதான் சொல்லியிருக்கான், 2019 கேட்டிருக்கான். டவு வேரிஸ் ஆர் அதாவது லீனியர்லி வித் த ஆர். ஸோ சிஎஸ்டஸ் இஸ் லீனியர். இதாங்க லீனியரு. இப்படி இருந்தால் லீனியர். ஆர் அதிகமானால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாகும். இதுதாங்க கான்செப்ட்டு. இப்போ வந்து நமக்கு ஆர் வந்து 0 ஆயிடுது. ஆர் எங்கெங்க நமக்கு 0, சென்டரில் 0. அப்போ சென்டரில் சிஎஸ்எஸ் 0 ஆயிடுச்சிங்களா. ஆர் 0 எங்கே நமக்கு, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சென்டரில் ஆர் 0, சென்டரில் ஆர் 0னா நமக்கு சிஎஸ்எஸும் 0 தான். இப்போ ஆர் மேக்ஸிமம் எங்கெங்க, இங்கே பைப்பில். அப்போ ஆர் மேக்ஸிமங்கிறப்ப நமக்கு டோ மேக்ஸிமம் ஓகேங்களா. டோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்புக்கு. பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், டோஸ் ஈக்குவல் டு -1/2 டோ பி பை டோ எக்ஸ் t-2y. அதே மாதிரி தான் டவு வேரியஸ்லி லீனியர்லி வித் த ஒய். இங்கே பாருங்கள் ஒய்னா நமக்கு என்ன பார்த்தோம், ஒய்ங்கிறது இந்த பிளேட்டோட கீழே பாட்டம்லேருந்து ஒய் வரும் ஓகேங்களா. பாட்டம்லேருந்து ஒய் வரும். டவு இஸ் லீனியர்லி ஓகேங்களா. டவு இஸ் லீனியர்லி. இப்போ நமக்கு இங்கே பிளேட் எடுத்துங்க. இந்த பிளேட்டில் ஒய் இப்படி வேரி ஆகுதுங்களா. அப்போ சென்டரில் வர்றப்போ ஒய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து டீங்களா, இதுங்கிறது டி. இப்போ சென்டரில் ஒய் வந்து t/2 ஆயிரும். சென்டரில் ஒய் வந்து t/2 ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு ஒய் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல நமக்கு ஒய் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நமக்கு ஒய் 0வாக இருந்தால் அந்த இடத்துல சிஎஸ்எஸ் என்ன இருக்கும், நமக்கு ஒய் 0வாக இருந்தால் நமக்கு என்னவாக இருக்கும், சிஎஸ்எஸ் இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி ஒய் வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் டு டீயாக இருந்தால் இந்த இடத்துல சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இருக்குமா தான் சொல்லிப்போம். ஒய் 0வாக இருந்தாலும் ஒய் டீயாக இருந்தாலும், அதாவது இப்படி மேலே போகிறப்ப இங்கே பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து டி, இது வந்து ஃபுல்லாக டீங்க. இது ஃபுல்லாக நமக்கு டி. இங்கே ஒய் ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒய் போகுதுல. அப்போ இது ஒய் வந்து இந்த இடத்துல டி, ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல டி, இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல வந்துன்னா ஒய் ஈக்குவல் டு t/2. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு தெரியும் சிஎஸ்எஸ் மேக்ஸிமம்னு ஓகேங்களா. எப்போ எங்கே வந்து 0, சென்டரில் 0, சென்டருங்கிறது t/2. அப்போ ஒய்ங்க வந்து t/2 ஆகிறப்ப டவு மினிமம் டவு 0வாக இருக்கும். டவு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸில் இருக்குமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு டி, ஒய் ஈக்குவல் டு 0 இதில் அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. 2008 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். டவு வேரியஸ்லி லீனியர்லி வித் ஒய். டவு இஸ் லீனியர். ஏன்னா வந்து ஒய் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள் டவு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அது வந்து லீனியர் தான். இப்போ அடுத்து நம்ம வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைப்புக்கு பார்த்துருவோம். அடுத்து பிளேட்டுக்கு பார்ப்போம்.
பைப்பை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யூன்னு சொல்கிறோமா ஈக்குவல் டு -1/4 மியூ டோபி பை டோ எக்ஸ் r² மைனஸ் r². ஓகேங்களா, r² மைனஸ் r². பைப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நமக்கு பைப்புங்க இது சென்டருங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து போகுது. நமக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம், இங்கே ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம். வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம், இங்கே வந்து 0, இங்கே வந்து 0. ஓகேங்களா, பார்த்தோம்ல இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தோமா. அப்போ இது சென்ட்ரு வெலாசிட்டி மேக்ஸிமம், இது 0, இது 0. இது வந்து பார்த்தீங்கன்னா 6. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 எப்படி இருக்கும், இந்த இடத்துல 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் வந்து சொல்லுவோம், ஒய் இந்த இடத்துல ஒய் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு யூ ஈக்குவல் டு -1/4 மியூ டோபி பை டோ எக்ஸ் r² மைனஸ் r². அப்போ r² வந்து அதிகமானால் நமக்கு என்ன ஆகும், வெலாசிட்டி வந்து அதிகமாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு r² இருக்கனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லீனியராக அதிகமாகாது, இன்க்ரீஸ் ஆகும், அதாவது பேரபோலிக்காக ஆகும். இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா x ஈக்குவல் டு y², அந்த ஃபார்முலா நீங்கள் போட்டு பாருங்கள். x 1னா y என்ன ஆகும், x 1னா நமக்கு y வந்து பார்த்திங்கன்னா x, அதாவது u 1னா நமக்கு வந்து r வந்து பார்த்திங்கன்னா அதாவது r வந்து நமக்கு 1னா நமக்கு வந்து u வந்து பார்த்திங்கன்னா 1ஆ இருக்கும். r 2ஆக இருந்தால் நமக்கு இந்த இடத்துல 4 வரும் u. அப்போ நமக்கு 1 2 அதிகமாகும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேரபோலிக்காக அதிகமாகும். இது வந்து மேக்ஸ்குள்ளே போக வேண்டியதுன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, அப்போ u வேரி ஸ்கொயர் ஆஃப் r². ஸோ வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பேரபோலிக், ரொம்ப முக்கியம். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் r0 எங்கே சென்டரில், r0 சென்டரில் இருந்துன்னா, சென்டரில் 0னா நமக்கு அந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். r மேக்ஸிமம் எங்கே, r மேக்ஸிமங்கிறது நமக்கு சர்ஃபேஸில் நமக்கு 0வாக இருக்கும். இப்போ u ஆவரேஜ் ஆவரேஜ்னா நமக்கு சர்ஃபேஸுக்கும் சென்டருக்கும் இடையில தான் வந்து u ஆவரேஜ் அமையும். அப்போ ஆரோட வேல்யூ R டிவைட் பை √2, அதாவது ஸ்மால் r ஈக்குவல் டு 0.707 r இருந்தால் அந்த இடத்துல எனக்கு u ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, u ஆவரேஜ் கிடைக்கும், இதுதான் சொல்லியிருக்காங்க, u ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதாங்க இதை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி பைப்புக்குங்க. பிளேட்டுக்கு பாருங்கள், பிளேட்டை பொறுத்த வரைக்கும் u ஈக்குவல் டு -1/2 டோபி பை டோ எக்ஸ் ty மைனஸ் ty². ஓகேங்களா, இப்போ இது ஒய்யை பொறுத்து மாறும். அப்போ u வேரிஸ் வித் த ஸ்கொயர் ஆஃப் y² இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பேரபோலிக், வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேரபோலிக். அப்போ நமக்கு u மேக்ஸிமங்க, u மேக்ஸிமங்கிறது நமக்கு சென்டருங்கிறது t/2, ஒய்யோட வேல்யூ t/2. அப்போ யூவோட வேல்யூ மினிமம் எங்கே, அதாவது நமக்கு சர்ஃபேஸுங்கிறது என்ன, நமக்கு y 0வாக இருக்கலாம், y t-வாக இருக்கலாம். ஆவரேஜ் எங்கே, ஆவரேஜுங்கிறது y வந்து பார்த்தீங்கன்னா 0.7886 t-ஆக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு u ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சது. ஓகேங்களா, பேரபோலிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வெலாசிட்டி டு ஆவரேஜ் வெலாசிட்டி பைப்புக்கு. இப்போ நமக்கு u மேக்ஸிமம் எங்கே தெரியும், u மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் r0, நமக்கு u ஃபார்முலா தெரியும். u ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு r0ன்னு அப்ளை பண்ணுங்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே u ஆவரேஜ்னா r ஈக்குவல் டு r/2ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நம்ம அடித்தோம்னா ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா u மேக்ஸிமம் டிவைட் பை u ஆவரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஆகிறப்ப r0வாக இருக்கும், ஆவரேஜ் ஆகிறப்ப r ஈக்குவல் டு R டிவைட் பை √2. ஓகேங்களா, இது u மேக்ஸ் டிவைட் பை u ஆவரேஜ் ஈக்குவல் டு 2. இப்போ அதே மாதிரி தான் ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வெலாசிட்டி டு ஆவரேஜ் வெலாசிட்டி பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா u மேக்ஸிமம் நமக்கு எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா t/2. ஓகேங்களா, t/2. அடுத்து u ஆவரேஜ் எங்கே இருக்கும், y ஈக்குவல் டு 0.7865 t, அந்த இடத்துல நமக்கு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு u ஃபார்முலா, அதாவது பிளேட்டுக்கான u ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம அடித்தோம்னா நமக்கு இங்கே பாருங்கள் 1.5 வருது. u மேக்ஸிமம் டிவைட் பை u ஆவரேஜ் ஈக்குவல் டு 1.5. u மேக்ஸிமங்கிறது நமக்கு t/2 அப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குங்க. யூங்கிற ஃபார்முலா நாம் ஒய்க்கு பதிலாக t, எங்கள் u மேக்ஸிமம் என்ன, u மேக்ஸிமம் வந்து t/2, ஒய்க்கு பதிலாக நம்ம t/2ன்னு அப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும், u மேக்ஸிமம் ஃபார்முலா கிடைக்கும். அப்போ u மேக்ஸிமம் டிவைட் பை u ஆவரேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு 1.5 ஆகும், பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகும் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு u ஃபார்முலா தெரியும், யூங்கிறது இது. u மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ, r ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. அப்போ நம்ம இந்த u மேக்ஸிமம் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள், நான் இதுலேருந்து வந்து இந்த ஃபார்முலாலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளியே எடுத்துறேன். -1/4 மியூ டோபி பை டோ எக்ஸ் r² நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ r² வெளியே எடுத்தால் 1 - r² டிவைட் பை r² மாறிடும். ஓகேங்களா, இப்போ நான் r² இங்கே வெளியே எடுத்துருக்கேன். அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா u மேக்ஸிமம். அப்போ u ஈக்குவல் டு u மேக்ஸிமம் 1 - r/r ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா,
நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஈஸியாக இருக்குது. இது 2008 கேட்டிருக்கான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். 2008 கேட்டிருக்கான். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா 1 - r/r². இப்போ நமக்கு u max u = u max. ஓகேங்களா, அடுத்து அவ்வளோதான், அது முடிஞ்சுது. அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி மெதுவாக பார்த்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருப்பேன். இப்போ ட்ராப் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ரேட் ஃபார் ஏ கிவன் லென்த் ஆஃப் பைப். பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட் லாஸ் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஹேஜ் அண்ட் ஃபாய்ஸ் வில்லிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, HF = P1 - P2 / ρg = 32 μ u-bar. u-barனா நமக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டி L / ρg d². இது வந்து மீட்ரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டுனால நமக்கு மீட்டரில் வரும். 32 μ u-bar L / ρg d². u-barங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வந்து 32ங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் பிளேட்டோட ட்ராப் லாஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா HF = P1 - P2 / ρg = 12 μ u-bar L / ρg d². இது 32, இது 12. ஓகேங்களா, இது பைப்புக்கு, இது பிளேட்டுக்கு. இதாங்க ட்ராப் ஆஃப் ப்ரெஷர் ட்ராப் லாஸ் ஆஃப் ஹெட். ஓகேங்களா, இவர் சொல்லியிருக்காருங்க பாருங்க, இவர் பேர் ஞாபகம் வச்சுங்க, ஹேஜ் அண்ட் பாய்ஸ் வில்லி ஃபார்முலா. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. The loss of head due to friction is given by Darcy-Weisbach equation சொல்லியிருக்காருங்க. அந்த லாஸ் ஆஃப் ஹெட்டுக்கு டார்சி-வெசிபச்ங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, HF அதாவது ஹெட் ப்ரெஷர் லாஸ் ஆஃப் ஹெட் HF = 4FL u-bar² / 2GD. u-bar வந்து நமக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா Darcy-Weisbach ஈக்குவேஷன். நமக்கு ஐஜென்-பாய்சில் ஈக்குவேஷன் தெரியும். என்ன 32 μ u-bar L / ρg d². ஓகேங்களா, அப்போ 2 HF ஹெட் லாஸ் ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும் பாருங்கள். நான் 2 ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஈக்குவல் பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆகி கடைசியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா F = 16 μ / ρdu கிடைக்கும். நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன தெரியும், ρvd / μ. இங்கே விங்கிறது நான் இந்த u-bar ஆவரேஜ் வெலாசிட்டியாக வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு தலைகீழி ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கா, அப்போ 16 / ரெனால்ட்ஸ் நம்பர். இந்த எஃபோட வேல்யூ தாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நான் சிலபஸ் பார்க்குறப்ப சொல்லியிருப்பேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பற்றி, அதாவது பார்க்க போகிறேன். அப்போ எஃப்ங்கிறதாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனு. இதே 4F இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருங்க. அதாவது இந்த இடத்துலங்க சம் 4 அப்போ யூஸ் ஆகும். இந்த இடத்துல இந்த 4F இருக்குல்ல, இந்த 4F தான் நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எஃப்ங்கிறது 16 ரெனால்ட்ஸ் நம்பர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். 4Fங்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா பாருங்கள், டார்சி-வெசிபச் ஈக்குவேஷனையும் ஹைஜன்-பாய்சல் ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சேன். F 4F கிடச்சிருக்குங்களா. 4Fக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஃபால்றப்ப டேரெக்டாக ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4X என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, Fனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. கரெக்ஷன் ஃபேக்டர் ஒன்று இருக்குங்க. கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபாவும் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பொதுவான ஃபார்முலா இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது, நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போய்க்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஆல்ஃபா = கைனெட்டிக் எனர்ஜி பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை கைனெட்டிக் எனர்ஜி பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் வெலாசிட்டி u-bar. ஓகேங்களா, ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்ஃபா கிடைக்கும். அது பிளேட்டாகவும் இருக்கலாம், பைப்பாகவும் இருக்கலாம். அதே பைப்பாக இருந்தால் நமக்கு என்னன்னா, பைப்பாக இருந்தால் சால்வ் பண்ணி புக்கில் போட்டிருக்கான். டைரக்ட் கொஷின் இது 2008 ஆல்ஃபா = 2 ஃபார் ஏ சர்க்குலர் பைப். ஓகேங்களா, ஆல்ஃபா = 2 ஃபார் ஏ சர்க்குலர் பைப்பு 2008. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்க மொமெண்டம் பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை மொமெண்டம் பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பிளேட்டுக்கும் சர்க்குலர் பைப்புக்கும் பிளேட்டுக்கும் ஒரே ஃபார்மா தான். நமக்கு புக்கில் டெரைவ் பண்ணி சர்க்குலர் பைப்புக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா கேட்டிருக்காங்க, இது கேட்கல. இப்போ இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்குது. பீட்டா = 4/3 = 1.33. ஓகேங்களா, பீட்டா = 1.33 ஃபார் ஏ சர்க்குலர் பைப். ஓகேங்களா, ஃபார் ஏ சர்க்குலர் பைப். அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேமினர் டு டர்புலன்ட் ஃப்ளோ எப்படி ஃபார்ம் ஆக போகுது. இப்போ பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேமினர் ஃப்ளோ போயிட்டுருக்காது. எப்போ டர்புலண்டாக மாறுனா, வெலாசிட்டி அதிகமானாலும் சரி, வெலாசிட்டி அதிகமானால் வந்து பார்த்திங்கன்னா லேமினர் வந்து டர்புலண்ட்டாக மாறிடும்.
விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் ஆகணும். ஏன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா வெலாசிட்டி அதிகமாகணும்ல, வெலாசிட்டி அதிகமாகணும்னா நமக்கு விஸ்காசிட்டி குறையணும். இப்போ விஸ்காசிட்டி குறைஞ்சினா அந்த லேமினர் ஃப்ளோ டர்புலண்டாக மாற வாய்ப்புகள் இருக்குது. டயாமீட்டர் ஆஃப் பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணால், டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் போயிட்டு இருக்க லேமினர் ஃப்ளோ, இங்கே பாருங்கள் டயக்ராம் போட்டு பாருங்கள், லேமினர் ஃப்ளோ டயாமீட்டர் அதிகமாகிடுச்சு. இப்போ லேமினர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அதிகமாகிடுச்சு, விஸ்காசிட்டி குறைஞ்சிருச்சு. அப்போ நமக்கு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டர்புலண்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, டர்புலண்ட் ஃப்ளோ போது நம்ம ஃபுல்லாக அடுத்த சாப்டரில் பார்ப்போம். 2013 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா, வெலாசிட்டி அதிகமாகணும், விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகணும், டயாமீட்டர் பைப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லேமினர் ஃப்ளோ டு டர்புலண்ட் ஃப்ளோ. இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 கீழே இருந்தால் அது வந்து லேமினர் ஃப்ளோ, 4000 மேலே இருந்தால் டர்புலண்ட் ஃப்ளோ, 2000 4000 இடையில இருந்தால் லேமினர் டு டர்புலண்ட் ஃப்ளோ. இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா, இதில் இருந்தாங்க நமக்கு மோஸ்ட்லி 2019 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா, 2019 கொஸ்டின் மோஸ்ட்லி இதில் தான் கேட்டிருக்கான். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன் 2019. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2018 கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், இது வந்து 2008 கேட்டிருக்கான். இது 2017 கேட்டிருக்கான். வேறு என்ன கேட்டிருக்கான் இங்கே பாருங்கள். அப்புறம் வேறு எதுவும் கேட்கலிங்க. ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து தான் கொஸ்டின் மேக்ஸிமம் எடுக்கிறான். ஓகேங்களா, இது ஒரு கேட்டிருக்கான், இது கேட்டிருக்கான், இது கேட்டிருக்கான். ஓகேங்களா, அப்புறம் வேறு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ நம்ம இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 4/3 பீட்டா தான் சர்க்குலர் பைப்புக்கு. ஓகேங்களா, படிச்சுக்கங்க. ஓகேங்களா, நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, பிகினராக இருந்தால் பிகினர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா லேமினர் விஸ்கஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல 12 மணிக்கு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டர்புலண்ட் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். ஓகேங்களா, அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.